இது வந்து ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கூட. ஈவினிங் வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு, சாமிலாம் கும்பிட்டு, நைட்டு டின்னர் செய்யலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாவு வந்து சுத்தமா காலி ஆயிடுச்சு. அதனால சரி என்ன செய்யலான்னு யோசிச்சு, ஒன் பாட் ரசம் ரைஸ் செய்யலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஒன் பாட் ரசம் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஈஸியா டைஜஷனும் ஆகும். இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகா, வரமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன். இப்போ நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி. இந்த 3 டம்ளர் தண்ணியிலேயே 1 டம்ளர் புளி தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மொத்தமாக 3 டம்ளர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி கூட 1 ஸ்பூன் துவரம்பருப்பை மட்டும் சேர்த்து ஊற வச்சிருந்தேன். துவரம்பருப்பு நிறைய நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா அது சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு மட்டும் ஊற வச்சுருந்தாலே போதும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான ரசம் சாதம், ஒன் பாட் ரசம் சாதம் ரெடி ஆகிடும். நம்ம மாவு இல்லாத அன்னைக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம், ஊறுகாய் அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் கூட ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சிடலாம். டின்னர்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு மாவு ஊற வச்சுருந்தேன். இப்போ ரீசன்ட் டைமில் எங்களோட ஃபேவரட் வந்து ஆப்பம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிடுறது. ஆப்பம் மாவு அரைக்கிறது வந்து 3 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை மிக்சர் ஜார்லேயே போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு அரை மூடி துருவன தேங்காய், 1 கைப்பிடி சாதம், மதியம் வடிச்சிருந்த சாதம் இருந்துச்சு, அதையும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்ஸ் ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி நல்ல மைய சாஃப்டாக அரைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நான் அரைச்சிட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நல்லா தான் இருக்கும். நமக்கு ஆப்பத்துக்கு மாவு வந்து தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் அது கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் 2 பேட்சாக போட்டு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கையிலையே நல்லா கலக்கி விட்டு வச்சுட்டேன். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டு காலையில் ஆப்பம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 8 மணி நேரம் புளிச்சா போதும். 4 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு மாவு அரைச்சதுக்கப்புறம் 8 மணி நேரம் புளிக்க வச்சா ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ மாவும் அரைச்சி முடிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டா இன்றைக்கி டே முடிஞ்சுது. ஸோ நைட்டு வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து பாத்திரத்தை மட்டும் வாஷ் பண்ணிட்டு தான் படுப்பேன். இல்லைன்னா வந்து நான் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அதை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடும். ஸோ அவசரமாக ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு சிங்கெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்வு, மிக்ஸை எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அன்றைக்கி டே வந்து நமக்கு பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி அப்பப்போ ஸ்டவ்வு எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அழுக்கு சேராமல் இருக்கும். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ கவுண்டர் டாப்பும் கையோடு எல்லாத்தையும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஸோ காலையில் நம்ம எழுந்து வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு மெஸ்ஸியாகவும் இல்லாமல், ஸ்மெல்லு இல்லாமல் கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். மார்னிங் எழுந்து வந்து நம்ம அன்னைக்கான ஒர்க்கை மட்டும் பார்த்தா போதும். இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து பெருசாக இருக்காது. ஸோ இப்படி தான் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் போச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.